ஓம் கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமான்மிகம் கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமான்மிகம் उत्तिष्ठोत्तिष्ठ गोविन्द उत्तिष्ठ गरुडध्वज उत्तिष्ठ कमलाकान्त त्रैलोक्यं मङ्गलं कुरु उत्तिष्ठोत्तिष्ठ गोविन्द उत्तिष्ठ गरुडध्वज उत्तिष्ठ कमलाकान्त त्रैलोक्यं मङ्गलं कुरु मातः समस्त जगदां मधुकैटभारेः वक्षो विहारी मनोहर दिव्यमूर्ते श्री स्वामी निष्ठित जनप्रिय दानशीले श्री वेंकटेश दैते तव सुप्रभातम् मातः समस्त जगदां मधुकैटभारेः वक्षो विहारी मनोहर दिव्यमूर्ते श्री स्वामी निष्ठित जनप्रिय दानशीले श्री वेंकटेश दैते तव सुप्रभातम् तव सुप्रभातमरविन्द लोचने भवतु। புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை தாலுகா விராலூர் கிராமம் தேவி பூதேவி சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவில். இந்த ஆலயத்தின் வரலாறு எடுத்துக்கொண்டால் இதை இப்பொழுது உங்களுக்கு நான் தெரிவிக்கின்றேன். இது கிபி 16-17ஆம் நூற்றாண்டிலே உருவாக்கப்பட்டது. இந்த ஆலயம் 16-17ஆவது நூற்றாண்டிலே உருவானது. 1050 ஆண்டுகள் முன்னர் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது என்னவென்றால், இந்த பெருமாள் எங்கிருந்து வந்தார், எப்படி வந்தார்? ஐயா, ஸ்ரீனிவாச பெருமாள் இங்கே அமைஞ்சதுக்கான வரலாறு சொல்லுங்க. முன்னொரு சமயத்திலே வடக்கே காஞ்சிபுரத்தில் இருந்து 26 பேர் ராமேஸ்வரம் செல்வதற்காக நடைபயணமாக வந்தார்கள். யாருன்னா பிராமணர்கள் 26 பேர். அதுல விஸ்வாமித்திரர் கோத்திரத்தை சார்ந்த அது ஒரு அந்த விஸ்வாமித்திர கோத்திரம்னு இருக்கு பாத்தீங்களா, அந்த கோத்திரத்தை சார்ந்தவர்கள் அனைவரும். ஆனா 27வது ஒரு ஆள் வந்தார். அவரோடு நடந்தே வந்தார். அவர் வைணவர், திருநாமம் போட்டுக் கொள்வார் பெருமாள். 27 பேர் வரும்பொழுது இந்த விராலூர் இந்த இடத்துல வந்தவுடன் தங்கி காடு வண்ணங்கள் அன்றைக்கு. ஆமா, அதனால இங்க இரவு நேரமானதால் இந்த இடத்துல நைட்டு தங்கி நாளைக்கு போகலாம் என்று 27 பேர் தங்கிட்டாங்க. விராலூர்ல இந்த இடத்துல தங்கிட்டாங்க. அப்படி தங்கும் பொழுது காலையில எழுந்து பார்க்கும்போது இந்த ஒருவர் வைணவர் நாம போட்டு இல்லையா, கூட வந்தார் இல்லையா, அவர் ஆள் இல்ல. அவர் இல்ல. 3 நாளா தேடிட்டு இருக்காங்க. இந்த கிராமமே தேடி வர்றாங்க. இந்த 26 பேரும் தேடி தேடி அலைஞ்சு கிடைக்கல. அவரு ஒரு இப்படி பக்கத்துல போகும்போது இந்த பக்கம் குளம் இருக்கு. அங்க என்னாச்சுன்னா, அங்க வடமலையான்னு ஒரு கோவில் இருக்கு. அங்க பனைமரம் அந்த இடத்துக்கு போனோடனே கௌளி, அதாவது சகுனங்கள் நல்ல சகுனமா சொல்லும். என்னடா நம்ம ஆளு ஒருத்தர காணோம், தேடி வரோம், சகுனம் மட்டும் நன்னா சொல்லிட்டு இருக்கு, ஆனா ஆளை காணோம், 3 நாளா தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்துல பெருமாள் அந்தர்தானம் ஆகிவிட்டார். பெருமாள் தான் அங்க இருக்காரு. ஆனா இங்க சிவராத்திரிக்கு அங்க எல்லாருமே விழா நடக்கும். செட்டியார் மக்கள்கள் மிக சிறப்பா கொண்டாடிட்டு இருக்காங்க. பட் என்னன்னா, அந்த இடத்துல பெருமாள் மறைஞ்சிட்டார். ஆமா, அப்போ தேடி போகும்போது இப்படி கேட்கும் போது ஒரு அசரீது வாக்கு, யாரு கண்ணுக்கு தெரியாம மேலிருந்து ஒளி வாய்வாக பெருமாள் பேசினார். நான் தான் உங்களோட வந்தேன் அப்படின்னு. யாரு நான் தான் வந்தேன்னா யாரு அப்படின்னு கேட்க, நீங்க காலையில் எழுந்தவுடன் வீட்டில் யாரை சேவிப்பீங்க, முதல்ல சாமி கும்பிடுறது யாரை கும்பிடுவீங்கன்னு கேட்க, இந்த 26 பேரும் என்ன சொன்னாங்கன்னா,
பெருமாளை தான் கும்பிடுவோம். கோபுரத்தை சரி நோக்கி சேவிச்சுப்போம். முதலாக காஞ்சிபுரத்தில் இருக்கிற வரராஜ பெருமாள் கோபுரத்துக்கு தான் நாங்க வணக்கம் சொல்லுவோம், சேவிச்சுக்குவோம் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டேன். இப்ப நான் தான் உங்களோட வந்தேன்னா யார்? பெருமாள் நான் உங்க கூட வந்தேன், அதனால நான் வந்து இங்கேயே இருக்கேன், அதனால நான் இந்த இடத்துல தங்கிக்கிறேன் அப்படி சொன்ன உடனே இந்த 26 பேரும் ராமேஸ்வரம் போகவில்லை. அவ எல்லாரும் இந்த ஊர்லயே தங்கிட்டாங்க. அப்புறம் புதுக்கோட்டை மகாராஜாட்ட போய் நடந்த கதையை சொன்ன உடனே மகாராஜா தொண்டைமான் ஒரு செப்பு பட்டயத்துல இந்த விராலூர் கிராமமே இந்த 26 பேர் ஐயர் விஸ்வாமித்திர கோத்திரக்காரன் வந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு அவங்ககிட்ட கொடுத்துட்டாங்க. இந்த 26 பேர்த்துக்குமே இந்த கிராமமே சொந்தம் எழுதி கொடுத்துட்டார் தொண்டைமான். தங்கக்கூடிய இடம் இங்க இருக்கு. யானை கட்டுறது, குதிரை கட்டுறது, இங்க தங்கறதுக்கு இடம் இருக்கு. ராஜா இந்த ஊர்ல தங்கி இருந்தார். அங்க இருக்கு குளத்துக்கு பக்கத்துல கோட்டக்கரைன்னு ஒரு இடம் இருக்கு. அங்க சிவன் கோவில் இருக்கு. அந்த கோவில்ல தான் மகாராஜா வந்து தங்குற இடம். இந்த கோவிலுக்கு மகாராஜா வந்து ஒரு காணம் எண்ணெய் விளக்கு போட்ட கொடுத்திருக்கிறார். இந்த கல்வெட்டு இங்க இருக்கு. அதாவது ஒரு மகாராஜா இந்த பெருமாளுக்கு ஒரு காணம் என்னன்னா, ஒரு காணம்னா நமக்கு தெரியாது, லிட்டர் கணக்கு வந்துட்டோம். ஆனா ஒரு லிட்டர் அப்படிங்கறது நமக்கு இப்போ. அன்னைக்கு ஒரு காணம் என்பது இந்த ஒரு செக் இருக்கு இல்லையா, அந்த செக்ல எவ்வளவு எள்ளு போட்டு ஆட்டி எண்ணெய் எடுக்கிறாங்களோ அதுதான் ஒரு காணம் சொல்லுவாங்க. அதனால அந்த எண்ணெயை இங்க மகாராஜா கொடுத்திருக்காரு. நம்ம சொல்லுவோம், ஏடா இவ்வளவு பெரிய மகாராஜா இருக்கிற இந்த ஒரு காணம் என்னதான் கொடுப்பானா பெருமாளுக்கு, இப்படி வந்து பேசக்கூடாது என்பதற்காக இங்க கல்வெட்டு வச்சிருக்காங்க. என்ன வச்சிருக்கீங்கன்னா, இந்த அதாவது ஒரு காணம் என்ன மகாராஜா கொடுத்ததை இழிவாக பேசினாலோ அதுக்கு என்ன சொல்லிருக்கானா, கங்கக்கரையில நின்னு காராம் பசுன்னு இருக்கு இல்லையா, அதை கொன்ற பாவம் வந்து சேரும்னு கல்வெட்டுல எழுதியிருக்கு. இந்த கோவில்ல எழுதி வச்சிருக்கு. ஆகவே இந்த சீனிவாச பெருமாள் வந்து இந்த லோகத்தில் இருக்கிற அனைத்து மக்களையும் என்னென்ன வேணுமோ அத்தனையும் இந்த பெருமாள்கிட்ட வேண்டிண்டா எல்லாம் நல்லதே நடக்கும். கோவில்கள்ல நிறைய இடங்கள்ல மீன் சின்னங்கள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. அதுக்கான காரணம், மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னன் அமைச்சரில் திருமலை நாயக்கர்னு ஒருத்தர், அவர் காலத்திலே இந்த கோவில் கட்டப்பட்டது. அதற்கான அடையாளம் இந்த 2 உள்ள மகாமண்டபத்தில் தூண்ல 2 பேர் நாயக்கர் இருக்காங்க. இந்து சபையை அறத்துறையில இருக்கு இந்த கோவில். இப்போ வந்து இது கும்பாபிஷேகம் 2002 ஜனவரி மாசம் தை மாசம் பண்ணினது. இன்னைக்கு 22 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இப்போது திருப்பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. கோவில் கும்பாபிஷேகான திருப்பணிகள் நடந்துட்டு இருக்கு. இந்த திருப்பணியில பங்கு கொள்வர்கள் யாரா இருந்தாலும் பங்கு கொள்ளலாம். உங்களால் முடிந்த பண உதவி, பொருள் உதவி அனைத்தும் நீங்க செய்யலாம் என்று நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். யார் என்னென்ன கேட்கிறாங்களோ அத்தனையும் அருளக்கூடியவர். குழந்தை வரம், திருமண வரம் அனைத்துமே வந்து நிறைய பேர்த்துக்கு அருள் பாதித்திருக்கிறார். திரு கல்யாணமே இங்க வந்து பண்ணிக்கிறாங்க. 15 ஆண்டுகள் குழந்தைகள் இல்லாதவங்களும் வந்து இந்த கோவில்ல 11 வாரம் விளக்கு போட்டால் மனதார வேண்டிட்டா சரணாகதி பெருமாள்கிட்ட அடைஞ்சிட்டா அவர் அனைத்து செல்வத்தையும் கொடுத்து அருள்வார். ஆகவே நீங்க என்ன வரம் கேட்கிறோ அந்த வரத்தை அள்ளி கொடுக்குற இந்த பெருமாள். அது அனைவருக்கும் தெரியும். விராலூர் பெருமாள் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து எனக்கு இது நடந்ததுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அது எம்பெருமாள் எனக்கும் அதை அருள் புரிஞ்சிருக்கிறார். இங்க விராலூர்ல நம்ம பெருமாள் கோவில் இருக்கு, பக்கத்துல விராலிமலை இருக்கு. ரெண்டுக்கும் ஏதாவது உண்டு. இது வந்து முருகனுக்கு மாமா வீடு. இது மாமா வீடு. முருகன் வந்து வைகாசி விசாகத்துக்கும் தைப்பூசத்துக்கும் பட் முருகன் இந்த ஊருக்கு வருவார். வந்துட்டு தான் தேருக்கு மேல போவார்.
தேர் அன்னைக்கு வைகாசிக்கு விசாகத்துக்கு தேர் வரும் முருகனுக்கு. 8ஆம் நாள் இங்கே வருவார். 8ஆம் நாள் இங்கே இந்த மாமா வீட்டுக்கு வந்துட்டு தான் தேர் போய் தேர் வரம் பிடிப்பாங்க. இங்கே தங்கி இங்கே விருந்து உபசரிப்பு எல்லாம் நடக்கும் நைட்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு அங்கேருந்து வரும்போது சகடையில் வருவார். இங்கேருந்து போகும்போது குதிரை வாகனத்தில் போவார். இங்கேருந்து ராஜா போகிற மாதிரி குதிரையில் போவார். இப்போ இந்த கோவில்ல நடக்கக்கூடிய விழாக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்னென்ன மாதிரியான விழாக்கள் நடக்கும்? இந்த கோவிலில் வந்து புரட்டாசி மாதம் 30 நாட்களுமே விழாக்கள் நடக்கும். அதில் சனிக்கிழமை, புரட்டாசி மாதம் சனிக்கிழமை இங்கே நல்ல பெரிய விழாக்கள் நடக்கும். பக்த கோடிகள் நிறைய பேர் வருவாங்க. சுவாமி புறப்பாடு கடைசி வாரம் இங்கே விழா நடக்கும். சுவாமி சுற்றி வருவார். பெருமாள் தாயார் எல்லாரும் இந்த கோவில வளம் வந்து வருவாங்க. பொதுமக்களும் வெள்ளி கவசம்லாம் சாத்துவோம். வாரம் வெள்ளி கவசம் பெருமாளுக்கு தாயாருக்கு சாத்துவோம். புரட்டாசி மாதம் அபிஷேகங்கள் அலங்காரங்கள் அனைத்தும் நடக்கும். அதே மார்கழி மாதம் வைகுண்ட ஏகாதி பரமபத வாசல் இந்த கோவில திறப்பு விழா உண்டு. அதுலேயும் பக்தர்கள் நிறைய பேர் கலந்து கொண்டு பெருமாளுக்கு நிறைய எண்ணற்ற உதவிகள் பண்ணுவாங்க. ஆமாம், விராலிமலையில் கோபாலன், மாரியப்பன், இப்படி பல ராமசாமி உடையார், கவிதா பிரிண்டர், வைரவன் செட்டியார், கண்ணன் செட்டியார், பாலசுப்ரமணியம்னு ஒருத்தர் இருந்தார். ஆமா, SRF அந்த கம்பெனியில் ஒரு மேனேஜர் வந்திருந்தார். பாலசுப்ரமணியம், கோயம்புத்தூர்கார். அவர் பெருமாளுடைய பெரிய பக்தர். பெருமாளுடைய பேரு அந்த பையனுக்கு இருக்குன்னா அவர் கால் விழுந்து கும்பிடுவார். அப்படியாப்பட்ட ஒரு பயபக்தி உள்ளவர். பெருமாள் கோவில் எங்கேயாவது இருக்கான்னு இங்கே இந்த ஊர்ல இருந்து வேலைக்கு போறாங்க இல்லையா பசங்கள்லாம், அவங்கள்ட்ட கேட்க எங்க ஊர்ல இருக்கு சார் அப்படி சொல்லுவோம். அவர் வந்தார். அப்போ இந்த கோவில் சுற்றி வரும்போது ஒரு சின்ன முள்ளு குத்திருச்சு. அவர் நெருஞ்சி முள்ளு இருக்கும் இல்லையா, அதான் முளைச்சிருக்கும். அது சுற்றி வரும்போது காலில் பட்டுருது. உடனே ஒரு கமிட்டி அமைச்சு 10 பேர் குழு சேர்ந்து இந்த கோவிலை பெரிய அளவில் கொண்டு வந்தது அவர் தான். இன்னைக்கு அவர் இல்லைனாலும் தெய்வத்திட்ட பெருமாள்கிட்டையும் போய் சேர்ந்துட்டார். பட் அவருடைய கவனத்தில் வந்தது தான் இந்த கோவில் இவ்வளவு பெரிய கோவிலாக இருக்கு. அப்புறம் இந்த பக்கமா இப்படி கண்ணன் செட்டியார் பாண்டிச்சேரியில் இருக்கார். ஐயா அவர்களுக்கும் இந்த பக்கம் போகும்போது என்ன வேலை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டார். சார், கோவில் சுற்றுலாச்சோர் காம்பவுண்ட் எடுத்துட்டு இருக்காங்க, அந்த முன்னாடி ராஜகோபுரம் கட்டுற மாதிரி இடம் விட்டுட்டு கட்டியா அப்படின்ட்டு போயிட்டார். நாம போய் கேட்கல, பெருமாளா கேட்க வச்சார். இந்த கோபுரம் நான் கட்டித்தரேன், அந்த இடத்த விட்டு வை அப்படின்னு போயிட்டார். இந்த வழியா போனவர் அவரா சொல்லிட்டு போனார். முன்னாடி கோபுரம் கட்டணும், அந்த இடத்த விட்டு வைக்கணும்னு அந்த இடத்த விட்டுட்டாங்க. இப்போ அந்த ராஜகோபுரம் வந்து ஐயா பாண்டிச்சேரி தொழிலதிபர் கண்ணன் செட்டியார் அவர் பண்ணி கொடுத்தது. இப்பவும் அவர் தான் பண்றார். இந்த கும்பாபிஷேகத்துக்கும் அவர் தான் அந்த கோபுரத்தை நான் பண்ணி கொடுத்துருக்கேன். அதனால பக்தர்கள் மனதிலே போய் பெருமாள் தூண்டி தான் எல்லாத்தையும் வர வச்சு அவர் பண்ணிக்கிறார். பார்த்தீங்களா, எல்லா பெருமையும் பெருமாளுக்கு சேரும், மக்களுக்கு சேரும். தும்பிக்கை ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய பிள்ளையார் கோவில் ஒன்று இருக்கு, நாகர் இருக்கு, வீர ஆஞ்சநேயர், நம்மாழ்வார், பெரியாழ்வார், துவாரபாலகர், மகாவிஷ்ணு, ஆண்டாள், கருடாழ்வார், ராமானுஜர், இத்தனை சன்னதி இந்த கோவில் இருக்கு. பெருமாள் வந்து நின்ற திருக்கோலம், சீனிவாசன் தாயாரோடு நின்ற திருக்கோலம் காட்சி தருகிறார். ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் இந்த திருக்கோவில மூலவராக நின்ற திருக்கோலத்தில் காட்சி தருகிறார். திருப்பணியிலே கலந்து கொள்ளும் பக்த கோடிகள், மெய்யன்பர்கள், பெருமாள் பக்தர்கள் தாங்களால் இயன்ற பங்கு தொடர்பு கொள்ள மணிகண்ட ஐயங்கார், விராலூர் அர்ச்சகர், பூபாலன், விராலிமலை தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம விராலூர்ல அமைஞ்சிருக்க இந்த கோவிலுக்கு நீங்க அடிக்கடி வருவீங்களா? சனிக்கிழமை
சனிக்கிழமை தான் இந்த கோயில் விசேஷங்கள் சனிக்கிழமை வருவோம். அப்புறம் நல்ல நாள் பொழுது விசேஷத்துக்கு வருவோம். புரட்டாசி மாதம் 3 வாரம் சனிக்கிழமை 4 வாரம் சனிக்கிழமை வந்துடுவோம். வந்து சாமி விட்டு போயிடுவோம். சாமி வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் நல்ல இந்த மாதிரி திருவிழா 15 வருஷம் நான் சொந்த ஊர் வந்து திருவேங்கடம் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். அங்கேருந்து இங்கே வந்து 15 வருஷமாக இருக்கோம். 15 வருஷமாக நம்ம நல்லபடியாக வச்சுக்கிறதுனால வந்து இது சாமி ஒரு முக்கியம் தானே. அது மாதிரி சொல்லிட்டு இங்கே அடிக்கடி வந்திருக்கோம். முன்னாடியே அப்பா சொன்ன மாதிரி தான் எப்பயுமே புரட்டாசி மாதம்னா சனிக்கிழமை ரெகுலராக இங்கே வந்துடுவோம். அதுக்கப்புறம் இங்கே பெருமாள் கிட்ட என்ன கேட்டாலும் கண்டிப்பாக அது நிறைவேறி இருக்கு. குழந்தை கூட சுகப்பிரசவம் ஆகணும்லாம் வேண்டியிருந்தோம். அதே மாதிரி இங்கே நடந்தது. அதுக்கப்புறமும் அடிக்கடி இங்கே வந்துருக்கோம். கோவிலுக்கு நீங்கள் எவ்வளோ நாளாக வந்துட்டு இருக்கீங்கம்மா? அந்த கோயிலுக்கு சுமாராக கடந்த ஒரு 10 வருடமாக வந்துட்டு இருக்கேன். இந்த கோயிலுக்கு அடிக்கடி வந்துட்டு இருக்கனால எனக்குடைய வேலை விஷயமா ஒரு என்ட்ரி கார்டு வந்துச்சு. இந்த என்ட்ரி கார்டை வந்து சாமியோட பாதத்தில் வச்சு திரும்பி கொடுத்தாரு. அந்த வேலை எனக்கு கிடைக்காதுன்னு நினச்சேன். என்ட்ரி அட்டன் பண்ணும்போது அட்டன் பண்ணிட்டு வந்துட்டேன். வந்து அன்றைக்கி சாயந்தரமே சாமி கும்பிட்டு போகும்போது அன்றைக்கி ஈவினிங் 7 மணிக்கு உங்களுக்கு வேலை கிடச்சிருச்சு, நான் வந்து ஜாயின் பண்ணி காமிச்சுக்குவாங்க. அதனால் அந்த கோயில் எனக்கு மறக்க முடியாத கோயில். சங்கே